ஆர்த்தி என்னமாச்சு? ஆர்த்தி ஆர்த்தி என்னமா ரத்தம்? ஆர்த்தி சொல்லுமா, என்னாச்சு ஆர்த்தி? சொல்லு சொல்லு. எங்க அப்பாவையும் உங்க அடியையும் கொன்னுட்டாங்க. அண்ணி 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 ராஜா, உன்னை தேடிக்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான். நீ எங்கேயாவது போயிடு. என்னடா நீங்களும் புரியாம பேசுறீங்க? நான் அதுக்கு ஓடணும்? நான் ஒரு தப்பும் பண்ணலையே. தப்பு பண்ணாதவன் தான் போலீஸ பார்த்து பயப்படணும். அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நான் ஏற்கனவே பட்டு அனுபவிச்சவன். சரிண்ணே சரிண்ணே, இவனுக்கு பயந்து நான் ஓடணும். எங்க அம்மா கிட்ட குடிச்ச பால் பொய் ஆயிடுனேன். என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். இல்ல ராஜா, நான் போய் கேட்டு வரேன் என்னன்னு. இன்ஸ்பெக்டர், ராஜா உனக்கு எதுக்காக வேணும்? என்ன விடுங்கயா. அண்ணா நீங்க போங்கண்ணே. உங்க அண்ணியை கொண்டது நான் இல்ல. உங்க அண்ணி உங்க மாமா எல்லாரையும் சாகடிச்சது ஆண்டவன் தாண்டா. என்ன ரவுடி ஆக்குனது உன்னை இன்ஸ்பெக்டர் ஆகுறது கூட அவனுக்கு தாண்டா. டேய், அந்த ஆண்டவர் இல்ல, நம்மள படைச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி, தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை நிச்சயமா உண்டு. டேய், உன்னால உன் சட்டத்தாலே அந்த ஆண்டவரை ஒண்ணு செய்ய முடியாதுடா. அவன் ரவுடிக்கெல்லாம் தலைவன் நீ மட்டும் இல்லடா, உன் அரசாங்கமே அவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது. டேய், இந்த காக்கி சட்டை உடம்புல இருக்கிற வரைக்கும் கவர்மெண்டே தப்பு செஞ்சாலும் சரி,
இந்த சட்டத்தால கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். டேய், அந்த ரவுடி ஆண்டவரை பிடிக்கும் சட்டத்தால முடியாதுடா. என்ன மாதிரி ஒரு ரவுடியால தான் முடியும். ஏன்னு கேக்குறியா? எங்களுக்கு தாண்டா தெரியும் அவன் எங்க அடிச்சா எங்க விழுவான்னு. சட்டம் என் கையில இருக்கு, தைரியம் மனசுல இருக்கு. உயிருக்கு பயந்தவனுக்கு தான் ஒன்ன மாதிரி ரவுடியோட உதவி தேவை. ஆதாரப்பூர்வமா அந்த ஆண்டவர் தான் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அவர் கையில விளங்க மாட்டி இழுத்துட்டு வந்து உன் பக்கத்துல இதே லாக்கப்ல வச்சு பூட்டுவேன். அது உன்னால முடியாதுடா. என்னால முடியாது. என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாதுடா. சேலஞ்சுடா. உன்னால முடியாது. சேலஞ்ச் செஞ்சு காட்டுறான்டா. விஜய், விஜய், சார், ரவுடி ராஜாவை பிடிக்க ஒரு வாரம் டைம் கேட்டேன். அவனை 24 மணி நேரத்துல பிடிச்சு லாக்கப்ல அடைச்சு வச்சிருக்கேன் சார். ஐ எம் சாரி விஜய். இனிமே இதை என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஐஜிட்டு போய் சொல்லு. சார்? ஆமா விஜய், இனிமே நான் டிஐஜி இல்ல. இதோ என் ராஜினாமா கடிதம். விஜய், உனக்கே நல்லா தெரியும் ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளவு விசுவாசமா இருந்தேன். ஊர் பூரா அவர் பேர்ல ரிப்போர்ட் செஞ்சப்போ என் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் பேர்ல எந்த கேஸ் வராம எஃப்ஐஆர் கூட போடாம ஸ்டேஷன்லயே கதையை மாத்த சொல்லியிருக்கேன். ஊரே கதறி எழும்போது என் காது செவிடாயிடுச்சு. இப்ப என் குடும்பமே கதறி எழும்போதுதான் அந்த வரி எனக்கு தெரியுது. விஜய், ஆண்டவருடைய பையன் ஊர்ல உள்ள பெண்களை எல்லாம் ப்ளூ பிலிம் எடுக்கிறான் ரிப்போர்ட் வந்தப்போ அவர் மேல உள்ள விசுவாசம் என்னை எந்தவித ஆக்ஷனும் எடுக்க விடாம தடுத்துச்சு. ஆனா இப்போ அவன் காலேஜில் படிக்கிற என் பொண்ணை கடத்திக்கிட்டு போய் ப்ளூ பிலிம் எடுத்துட்டான். விஜய், ப்ளூ பிலிம் எடுத்துட்டான். இதுக்கப்புறமும் நான் டிஜியா இருந்துகிட்டு ஆண்டவர் முன்னாடி கைகட்டி நின்னா அது இந்த பதவிக்கே அசிங்கம். சார், போலீஸ்காரனுக்கு குடும்ப ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவன் முதுகுக்கு பின்னாடிதான். அவன் கண்ணு முன்னாடி தெரியறதெல்லாம் கடமை ஒண்ணுதான் சொன்னீங்களே, இது நீங்க மத்தவங்களுக்கு சொல்ற அட்வைஸ் தானா? இப்ப நீங்க பதவி விட்டு போறதுனால கெட்டு போன உங்க பொண்ணோட மானம் திரும்பி வந்துருமா சார்? அநீதி எதுக்க வேண்டிய நாளும் தெரிஞ்ச நம்மளே இப்படி ஒரு முடிவு எடுத்தா நம்மளையே நம்பிட்டு இருக்கிற ஒண்ணும் தெரியாத அப்பாவி ஜனங்க எங்க சார் போவாங்க? உங்களை மாதிரி கடமை தவறாத ஒவ்வொரு போலீஸ்காரனும் அநியாயத்தை தாய்க்க முடியாம இந்த ஊரை விட்டு ஓடி போறதா நினைச்சிட்டா இது நாடா இருக்காது. நாய்களும் நரிகளும் நடமாற சுடுகாட மாறிடும் சார். சார், பதவி பிரமாணம் எடுக்கும்போது சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்பு இதையெல்லாம் தலையில சுமக்கிறதுக்கு அடையாளமா தான் நம்ம தலையில தொப்பி வைக்கிறோம். இதை மறந்துட்டு போறேன்னு சொல்றீங்களே சார். அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் வளைய மாட்டோம், எப்போதும் நிமிந்தே போன்றதுக்கு அடையாளமா தான் இந்த பெல்ட்டை மாற்றோம். இதை மறந்துட்டு போறேன்னு சொல்றீங்களே சார். சார், பெரும் புள்ளிங்கள்ட்ட இருந்து நம்மள மாதிரி போலீஸ்காரங்களுக்கு எப்போதும் இந்த மாதிரி கரும்புள்ளி தான் சார் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச தப்பை விட இப்ப பதவி விட்டு போறேன்னு சொல்றீங்களே, இதுதான் சார் பெரிய தப்பு. இதுக்கு மேலேயும் நீங்க செய்யறதுதான் சரின்னா நீங்க தாராளமா போலாம் சார். எக்ஸ்கியூஸ் மீ, மை டியர் குட்டிச்சாத்தன் கேசட் இருக்கா? இருக்கு, மேல போங்க. தேங்க் யூ. மை டியர் குட்டிச்சாத்தன் கேசட் எடுத்து கொடுங்க. கொஞ்சம் உட்காருங்கம்மா, எடுத்துறேன். சரவணா, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்கம்மா. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. எங்க கடைக்கு வர யாரா இருந்தாலும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும். எங்க முதலாளி உத்தரவு. அப்படி சாப்பிடலன்னா என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சுடுவாருமா. எனக்காக சாப்பிடுங்கம்மா. ஓ, தேங்க் யூ. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் கேசட்டை எடுத்து தரேன். சௌமியா, குடிமா. மம்மி, எனக்கு போதும் மம்மி. சரி. சரவணா, குழந்தை கூட்டிட்டு போய் விளையாட்டு காட்டு. சரிங்க சார்.
ஒண்ணாகலமா குழந்தை கூட்டி நீ முதல்ல வீட்டுக்கு போ.